முஸ்லிம் மகாவித்தியாலயத்தின் ஆசிரியருமான MHS தஸ்மினா அவர்களின் உரை இடம்பெறும். வந்த மாருதம் சொந்தம் என பந்தம் கொண்டாடும் இந்நிதமான இக்காலை பொழுதினிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். புதிய நாளின் மலர்வுக்கென ஆனந்த பூபாலம் என அரும்பொன்றாய் மலர்ந்து அனைவரையும் ஆசி கூறி வரவேற்றவளாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற தொனிப்பொருளின் கீழ் இந்நிகழ்ச்சி திட்டத்தை நடாத்தி வரும் LP குரூப்ஸ், அதாவது லங்கா பாய்ஸ், வெளிநாடுகளுக்கு சென்று சிறிய சம்பளத்தோடு வேலை செய்து தனது வருமானத்தால் வரும் பணத்தை சர்வதேச மனித உரிமை உலகளாவிய பணியை நம்பி இந்த நிகழ்ச்சி திட்டத்தை செய்யும்படி எமக்கு தருகின்றார்கள். எண்ணிக்கொண்டேதான் வாழ்கின்றார்கள். சொந்த நாட்டை விட்டு பிரிந்து நாட்களை அல்ல, திரும்ப சொந்த நாட்டுக்கு எப்போது அவர்கள் வருவார்கள் என்று. நாம் இந்த வெளிநாட்டில் இருப்பவர்களை தற்போது எவ்வாறு நினைக்க வேண்டும் என்றால், அவர்களின் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால், வெளிநாட்டு வாழ்க்கையும் ஒரு மிளகுவர்த்தி போல்தான். அதாவது தூரத்தில் இருந்து பார்க்கும் போது அதன் வெளிச்சம் மாத்திரம் தான் எனக்கு விளங்கும். ஆனால் அருகில் சென்று பாருங்கள், அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது எவ்வாறு என்று தெரியும். ஆனால் அவர்கள் குறைந்த வருமானத்தை பெறும் குடும்பங்களாகவே அவர்கள் காணப்படுகின்றார்கள். மேலும் இந்த அவர்களின், அதாவது அந்த கஷ்டம் அவர்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த அதாவது குறைந்த வருமானத்தை பெறும் குடும்பங்களை கண்டறிந்து பாடசாலை மாணவர்களுக்கு உதவி வருகின்றார்கள். பாடசாலை உபகரணங்கள், மேலும் பாடசாலை புத்தக பை, அதாவது கொப்பி புஸ்தங்கள், அதாவது மேலும் தனிப்பட்ட ரீதியாகவும் அவர்கள் உதவி புரிகின்றார்கள். மேலும் பல இடங்களுக்கு சென்று இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்களை அவர்கள் செய்து வருகின்றார்கள். முக்கியமான ஒரு விடயத்தை நாம் இங்கு கூற வேண்டும். அதாவது எல்லா மாணவர்களுக்கும் இந்த புத்தக பை, பாடசாலை உபகரணம் என்பது வழங்கப்படுவதில்லை. காரணம் என்னவென்றால், ஒரு மாணவனுக்கு புத்தகம் என்பது காணப்பட்டால் அவனுக்கு இன்னொன்று கொடுத்து விட்டால் அவனுக்கு அதன் மதிப்பு என்பது தெரிய வராது. அதே போன்றுதான் இல்லாத மாணவர்களுக்கு அதை கொடுக்கும் போது அந்த மாணவனுக்கு இல்லாத அருமை புரியும். எனவேதான் இந்த உபகரணங்களை இந்த நிகழ்ச்சி திட்டத்தோடு வறிய குடும்பங்களை எண்ணிதான் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நாம் நடாத்தி வருகின்றோம். அதே போல எங்களை இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு சீஃப் கெஸ்டாக அழைத்தமைக்கு LP குரூப்ஸுக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இப்பாடசாலையின் அதிபர், உபாதிபர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் எமது பணி இத்தோடு முடிவடைவதில்லை. நாம் எமது பணியை மென்மேலும் மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். நீங்களும் எமக்கு உதவி புரிய வேண்டும் என்று நாங்கள் கட்டாயமாக வேண்டுகின்றோம். அதே போல் மீண்டும் ஒரு முறை LP குரூப்ஸ் கம்பெனிக்கு, அதாவது இந்த நிகழ்ச்சியை அவர்கள் மூலம்தான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை செய்யும்படி எமக்கு கூறினார்கள். மீண்டும் ஒரு முறை LP குரூப்ஸுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி திட்டத்தினோடு சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.